பரிசுத்த வேணும்னு விரும்புகிறோம். சிந்தனையில் பரிசுத்த வேணும்னு விரும்புகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த பாவ உணர்வுகளை நம்ம ஜெயிக்கணும், அதெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். ஆனால் முடியலை. அப்போ எப்படி இதை ஜெயிக்கிறது அப்படின்னா, முதலாவது செய்ய வேண்டியது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். 221வது பக்கம் பைபிளில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, நம்முடைய சரீரம் நம்ம பார்க்குறல சரீரம், இந்த சரீரத்தில் தான் சரீரம் தான் வெளியே பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அதை பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அதையும் பார்க்க முடியாது. சரீரத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நமக்குள் ஒரு ஆவி இருக்கிறது, அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். நம்ம அசைக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். ஆவி போயிட்டுன்னா அவ்வளோதான், சவம் அப்படி சொல்லுவாங்களே, பேசாது. ஏன் இப்போ கண்ணெல்லாம் இருக்குது, கையெல்லாம் இருக்குது, ஏன் கை செயல்பட மாட்டேங்குது, ஏன் கண்ணு பார்க்க மாட்டேங்குது, ஏன் வாய் பேச மாட்டேங்குது, ஆவி போயிட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த ஆவி போயிட்டுன்னா மனிதன் சவமாகி விடுவான். அப்போ அந்த ஆவி உள்ளுக்குள்ளே இருக்கிறது, ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ வியாகுலப்படுகிற ஆத்மா, துயரப்படுகிற ஆத்மா, ஆத்ம வியாகுலம், இதெல்லாம் பார்க்க, அந்த உணர்வு அது நமக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சரீர அவயவங்கள், சரீர அவயவம்னு எடுக்கும்போது தலை முதல் கால் வரைக்கும், இங்கே வசனம் சொல்லக்கூடிய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.